அனைவருக்கும் வணக்கம். ஜீரோ மார்க்கப் ஃபீ, அன்லிமிட்டெட் லாங் ஆக்சஸ் இப்படிலாம் சொல்லி ஃபெடரல் பேங்கோட ஸ்கேப்பியா அப்படிங்கிற கிரெடிட் கார்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணுறது ஒருத்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டு ஒரு டிராவல் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுனால டிராவல் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ்க்கு தான் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணாலோ இல்லை இங்கே இருந்துட்டே இன்னொரு கண்ட்ரியோட கரன்சியில் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாலோ நம்ம கண்ட்ரியோட கரன்சியை அந்த கண்ட்ரியோட கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நிறைய கிரெடிட் கார்ட்ஸில் மார்க்கப் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த விதமான மார்க்கப் ஃபீயும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஜீரோ மார்க்கப் ஃபீயோட உங்களால் ஃபாரின் டிரான்சாக்ஷனை பண்ணிக்க முடியும். அப்புறம் அன்லிமிட்டடான டொமஸ்டிக் லாங் ஆக்சஸையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் டோட்டலாக 34 ஏர்போர்ட்டில் இந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ஃபியூச்சருக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரூபே கார்டை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 15,000 ரூபாயையும், விசா கார்டை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 10,000 ரூபாயையும் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த மாதம் இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மாதம் இந்த லாங் ஆக்சஸை கார்டு ஹோல்டருக்கு மட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கேப்பியா ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டிராவல் ரிலேட்டடாக ஏதாச்சும் புக்கிங் பண்ணுறப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபரும் இருக்குது. ஆனால் இந்த ஆஃபருக்கு நீங்கள் அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் 3 மாதத்துக்கான இஎம்ஐயை சூஸ் பண்ணணும். நீங்கள் அதை விட அதிகமான மாதத்துக்கு இஎம்ஐயை சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்போ இவங்க உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ண தான் செய்வாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேப்பியா ஆப்பில் நீங்கள் ஏதாச்சும் புக்கிங் பண்ணுறப்போ 20% ரிவார்டாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா 20 ஸ்கேப்பியா காயின் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சில கேட்டகரி ஆஃப் டிரான்சாக்ஷனை தவிர்த்து மற்றபடி பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே 10% ரிவார்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். நீங்க ரூபே கார்டை யூஸ் பண்ணி 500 ரூபாய் இல்ல அதுக்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்றப்போ 5% ரிவார்டா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கார்டில் பெனிஃபிட்ஸ்னு எதுவுமே பெருசா இல்லாததுனால நம்ம சார்ஜஸ் அப்புறம் மற்ற விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஜாயினிங் ஃபீயா பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாவே உங்களால இந்த கார்டை வாங்கிக்க முடியும். நீங்க அப்படி இந்த கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா இதை மெயின்டைன் பண்றதுக்காக ஆனுவல் ஃபீயையும் சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டா இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து உங்களுக்கு 48 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்கள் எப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 100 ரூபாய்க்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எந்த விதமான லேட் ஃபீயும் கிடையாது. அதுவே நீங்கள் 100 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து லேட் ஃபீயாக எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். என்னதான் நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3.75% பெர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 45%. அப்புறம் 3 மந்த் இஎம்ஐயோட ஸ்கேப்பியா ஆப்பில் ட்ராவல் ரிலேட்டடாக ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். ஆனால் அதுவே நீங்கள் இந்த மாதிரி இஎம்ஐ போடுறப்போ 3 மந்த் டெனரை தாண்டி வேறு ஏதாச்சும் டெனரை சூஸ் பண்ணாலோ இல்லை ட்ராவல் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணாலோ அது எல்லாத்துக்குமே இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்டுக்கான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 16% பெர் ஆனம். அதோட மட்டும் இல்லாமல் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபராகவே இருந்தாலும் அங்கே உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீலாம் அப்ளிகபிள் ஆக தான் செய்யும். இந்த ப்ராசஸிங் ஃபீயா 99 ரூபாயை சார்ஜ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெனூருக்கு முன்னாலேயே அந்த இஎம்ஐயை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் க்ளோசர் சார்ஜஸாக மினிமம் 100 ரூபாயிலிருந்து நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல 2% வரைக்கும் சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்ல 10% வரைக்கும் ஏடிஎம்லேயே உங்களால் அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5%, அப்படி இல்லைன்னா 500 ரூபாய், இந்த 2 அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜாக பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்ல இருந்து திரும்ப அமௌண்ட்டை பே பண்ணுற வரைக்குமே இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க.
அந்த இன்ட்ரெஸ்ட் பேசேஜ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன அதே பேசேஜ் தான். நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் சார்ஜஸா பிடிச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பில்லிங் சைக்கிள்ல 5000 ரூபாய் வரைக்கும் ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்றப்போ ஃபியூயல் சார்ஜஸ் பிடிச்சிருந்தாலும் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா அதுவே ஒரே பில்லிங் சைக்கிள்ல நீங்க 5000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ இவங்க பிடிக்கக்கூடிய அந்த ஃபியூயல் சார்ஜஸ்க்கு எந்தவித ரீஃபண்டும் கிடைக்காது. அப்புறம் நீங்க இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜை பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் பே பண்ணாம யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். 50,000க்கு அதிகமான அமௌண்ட்டை ஒரே பில்லிங் சைக்கிளில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% யூட்டிலிட்டி சர்சார்ஜஸ் ஃபீயாக பிடிச்சிப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு மேக்ஸிமமாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 3000 ரூபாய் வரைக்கும் தான் நாங்கள் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான லிமிட்டையும் கொடுத்துருக்காங்க. வேலெட்டை லோட் பண்ணுறப்பவோ ரெண்டல் பேமெண்ட் அப்போவோ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% அப்படி இல்லைனா 3000 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்க கண்டிப்பா ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயசு 21ல இருந்து 65க்குள்ளே இருக்கணும். நீங்க இன்கம் ப்ரூஃப்காக உங்களோட சேலரி ஸ்லிப்பை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுவே நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயசு 25ல இருந்து 65க்குள்ளே இருக்கணும். நீங்க உங்களோட இன்கம் ப்ரூஃப்காக ITR ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பக்காவா இருந்து கிரெடிட் ஸ்கோரையும் டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டே வரக்கூடிய ஆல்ரெடி கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க கிட்ட இந்த கார்டுக்கான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருக்குது. அதனால அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே அப்ளை பண்ணும்போது அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகாது, ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறதா நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கார்டு அப்ரூவ் ஆகி இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலரோட கிரெடிட் லிமிட்டை ஒரு சில மாசங்கள் கழிச்சு இவங்களே கம்மி பண்றதாகவும் ஒரு சில ரிவ்யூஸை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேப்பியா காயினோட வேல்யூ 20 பைசா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 20% ரிவார்டு அப்படின்னு சொன்னாலுமே அதோட ஆக்சுவல் வேல்யூ அப்படிங்கிறது 2% தான். 100 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரூபாய் கிடைக்கும். இந்த 2 ரூபாயுமே உங்களால எல்லா இடத்துலயும் ஸ்பெண்ட் பண்ணிட முடியாதுங்க. ஸ்கேப்பியா ஆப்ல இருக்கக்கூடிய டிராவல் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் பண்றப்போ தான் உங்களால இந்த ரிவார்டை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்பெண்ட் பண்றதுக்காச்சும் ஒர்த்தான ரிவார்டை இவங்க நமக்கு கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்கேப்பியா ஆப்ல நீங்க ஹோட்டலை புக் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபிளைட்டை புக் பண்றதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தோட காஸ்ட்டும் மற்ற பிளாட்ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதாகவும் அதோட மட்டும் இல்லாம மற்ற பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு 5% 10% சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் கிடைக்கும். இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். லைஃப் டைம் ஃப்ரீயா 0 மார்க்கப் ஃபீயோட ஒரு கிரெடிட் கார்டை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஷூட் ஆகலாம். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எந்த பெனிஃபிட்டுமே பெருசாக எனக்கு ஒன்றும் தோணலை. நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை எதுக்காக வாங்குறதா இருந்தாலும் கரெக்டான டைமில் பில்லை மட்டும் பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்து எழுதி வாங்கிடுவான். உஷாராக இருந்துக்கோங்க. வர்த்தா.